நான் வேட்பாளருக்காக வந்து காசு வாங்கிட்டு அந்த காசு திரும்பி தர முடியாதுன்னு சொல்றாங்க. கட்சி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சுங்கிற உன் கட்சி முதல்ல வளர்ந்துட்டா. ஸ்டாலின் என்ன நடிச்சாரு, கதாபாத்திரமா நடிச்சாரு. உனக்கு நடிக்க வரல, திரட்டி விட்டாங்க. அதான் யதார்த்தமான உண்மை. எடப்பாடி பேசுறாரு, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, நடிகர்களை நம்பாதீங்கன்ட்டு. உன் தலைவன் யாரு? இப்போ அக்கா பிரேமலதா. நீங்கள் அப்படி பிடிங்க கிழிச்சிட்டிங்களா? நான் கேட்குறேன், உன் கட்சி சின்ன உடைச்சது யாரு? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? கேவலமான ஸ்டேட்மெண்ட். 30 கோடி நினைக்கிறேன், 30 கோடி வரைக்கும் வாங்கி ஸ்வாகா முடிஞ்சா. இவர் மீது நீ பழி போடணும்னா அவர் ஆட்சியில் உட்காந்து ஊழல் செஞ்சுருக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் பிரேமலதாக்கா வரும்போது அடி விழுந்துச்சு. நேற்று திருப்பி அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து வராங்க. கமலஹாசன், இவங்க, ஸ்டாலின். கேவலம் இந்த அரசியலுக்காகவும் காசுக்காகவும் சீட்டுக்காகவும் போய் தலைவரை கொண்டு போய் அடமானம் வச்சிட்ட. துர்காம்மா காட்டியிருப்பாங்க, என்னது பேரனை வச்சு ரஜினி கமலை வச்சு படம் எடுக்கிறாங்க. பாவம் கஷ்டப்படுற ஆட்கள், பாதிக்கப்பட்டவங்களை. கரூர்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல பேசும்போதும் கரூருக்கு இவங்க என் மேல பழி போட்டுட்டாங்கன்ற இடத்துலதான் விஜய் அவர்களும் பேசிட்டே இருக்காங்களே. அது தவிர்க்க முடியாத ஒரு அசம்பாவிதம்னு ஏன் கடந்து போக முடியல? விஜய் தான் ஷூட்டிங் எடுத்தார், விஜய் தான் கொன்றார்னு சொன்னமே அவன். இவங்க தானே சொன்னானுங்க. ஆமா, திருப்பி வரதுக்குள்ளே விசாரணை முடிக்கிறதுக்குள்ளே ஏன்டா இப்போ நீங்கள் சொன்னீங்க? அந்த அனுமதி யார் கொடுத்தா? நான் போகிற போக்கில் வந்து எடப்பாடியவோ ஸ்டாலின் மீதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் வச்சுட்டு கடந்து போயிட முடியலாம்? கடந்து போயிடலாமா? அது எப்படி முடியும்? அப்போ ஏன் நீ ஏன் வைக்கிற? இது ஆண்மையற்ற செயல் இல்லையா அரசியலில்? இது கேவலமான விஷயம் இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக இப்படி அவதூறு பரப்பிட்டு உட்காந்துருக்க. நீ தான் இப்படி பரப்பிட்டு உட்காந்துருக்கேன்னா கமலஹாசன் நீ நேர்மையான ஆள முதல்ல. நான் வேட்பாளருக்காக வந்து காசு வாங்கிட்டு அந்த காசு திரும்பி தர முடியாதுன்னு சொல்றாங்க. கட்சி வளர்ச்சி நிதிக்கு போயிடுச்சுங்கிற உன் கட்சி முதல்ல வளர்ந்துருக்கா? கட்சி வளர்ந்துருக்கான்னு கேட்குறேன். நீ இப்போ இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம். அப்போ கிட்டத்தட்ட 3 கோடியா 30 கோடி நினைக்கிறேன், 30 கோடி வரைக்கும் வாங்கி ஸ்வாகா முடிஞ்சா. அப்போ இவர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இவர்கள் எப்படி வந்து இவரை கார்னர் பண்ணுறீங்க? இவர் மீது நீ பழி போடணும்னா அவர் ஆட்சியில் உட்காந்து ஊழல் செஞ்சுருக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கணும். எதுவுமே செய்யாமல் இங்கே என்ன பிரச்சனைனா அவர் வந்து நின்னாக்கா மக்கள் தன்னிச்சையாக அவர் பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதுதான் சிக்கல். அப்போ அவர் பக்கம் தன்னிச்சையாக வந்து நின்றுட்டு இருக்கும் பொழுது கூட சரி இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் பாண்டிச்சேரியில் 91% போலிங் ஆனதுக்கு பிறகுதான் வரலாற்று சாதனை கூட இது அந்த பயம் ஏற்பட்டுச்சு. அப்போ கூட்டம் ஓட்டா மாறுது. அப்போ விஜய் பக்கம் போகிறாங்க யங்ஸ்டர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு அவதூறு அள்ளி வீசு. தேர்தல் ஆணையத்தை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க. என்னென்னலாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ கொடு. எந்த பக்கம்லாம் யாரெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமோ வாங்கு. எல்லாருமே விலைக்கு போயிட்டாங்களா? எல்லாமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தானே பார்ப்பாங்க. பிஜேபி என்னம்மா ஒரு ஸ்டேட்ல ஆட்சிக்கு வந்த பிறகு விலைக்கு வாங்கினாங்களா இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் கட்சியை விலைக்கு வாங்கலையா? உடைக்கலையா? சின்ன பண்ணமா செய்வாங்கல்ல. ஜெயலலிதா திருக்கி என்ன சொல்லிட்டு போனாங்க? மக்களை என்னை மன்னித்து விடுங்கள், நீ ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு எடப்பாடி அங்கே போய் குத்த வச்சு உட்காந்துட்டு நேற்று எடப்பாடி பேசுறாரு, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, நடிகர்களை நம்பாதீங்கன்ட்டு. உன் தலைவன் யாரு? எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். 2 பேருமே நடிகர் தானே, சினிமாவில் தானே வந்தாங்க. சீமான் அதே வார்த்தையை பேசுறது. வெக்கம் இல்லாமல் இப்போ உன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பிரதீப் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிற. சாட்டையும் நீ நடிச்சு வச்சிருக்கிற, 2 படம் நடிச்சு வச்சிருக்கிற. வேல்முருகன் நடிச்சிருக்கிற, திரும்ப நடிச்சிருக்கிற, எச் ராஜா நடிச்சிருக்கிற, அண்ணாமலை நடிச்சிருக்கிற, ஸ்டாலின் நடிச்சிருக்கிற, உதயநிதி நடிச்சிருக்கிற. வேல்முருகன்லேருந்து கருணாஸ்லேருந்து நடிக்காத ஆள் யாரு? கதாபாத்திரங்களை செய்யக்கூடியவங்க. ஜஸ்ட் ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு 5 hour அந்த கெஸ்ட் ரோல்ல பண்ணக்கூடிய. ஆனா விஜய்ன்றது அப்படி இல்லைல்ல, ஒரு மாஸ் ஹீரோ இல்ல. ஸ்டாலின் என்ன நடிச்சாரு? கதாபாத்திரமா நடிச்சாரு. உனக்கு நடிக்க வரல, திரட்டி விட்டாங்க. அதான் யதார்த்தமான உண்மை. உதயநிதி கதாபாத்திரமா நடிச்ச, சீமான் கதாபாத்திரமா நடிச்ச, கருணாஸ் கதாபாத்திரமா நடிச்ச, எல்லாமே ஹீரோவா தானே பண்ணீங்க. அப்புறம் எச் ராஜாவே ஹீரோவா பண்ணிட்டாரு. கண்டிப்பா. அப்புறம் ஆனா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ எதுக்குமே எடுபடாத ஆட்கள் நீங்க வந்து. அப்போ இவர் மீது தொடர்ச்சியாக அவதூறு. இப்ப இவங்க தான் அப்படின்னாக்கா, இப்ப அக்கா பிரேமலதா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? கேவலமான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்டேட்மெண்ட். திமுக மேடையில் ஏறி நின்று கொண்டு அவங்க பேசின வார்த்தை. விஜய் அவர்களுடைய வயது என்னம்மா? 52 வயசு ஆயிடுச்சு தம்பி. இது 75 வருஷம் பாரம்பரிய கட்சி தம்பி. நீ இப்போதான் லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை. எப்படி நீ லாலிபாப் சப்பிக்கிட்டு இருக்க குழந்தைன்னு அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அக்கா எந்த வயசில் லாலிபாப் சப்பி முடிச்சிட்டிங்க? கேள்வி வரும்ல. 52 வயசில் உள்ள நபர் லாலிபாப் சப்பிக்கிட்டு இருக்க அந்த குழந்தைனாக்கா நீங்கள் எத்தனை வயசுக்குள்ளே நீங்கள் சப்பி முடிச்சிங்கன்னா அப்போ எத்தனை வயசு நீங்கள் ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்லுங்கள். ஒன்று, நீ பெற்று வச்சிருக்க ஒரு புள்ள. நான் முதல்ல நான் தான் பேண்ட் போட்டேன் ஜட்டி போட்டேன்னு பேசிட்டு இருந்தான்ல, அவன் வெறும் குச்சியை சப்பிட்டு சுற்றுறானா? இப்போ இன்னும் லாலிபாப் கைக்கு வந்திருக்காதுல்ல. இயல்பு அந்த கேள்வி வருமா வராதா? ஓகே, இது என்ன வார்த்தை?
நீ என்ன அநாகரிகமான வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க? நீ 52 வயது நபரை பார்த்து தமிழ்நாடே அவர் பின்னாடி நிற்கிது, அவரை பார்த்து நீ லாலிபாப் சாப்பிட்ற குழந்தைனாக்கா விமர்சனங்கள் தானே சார், எல்லா இடங்களையும் விமர்சனங்கள் வந்துட்டு. இந்த மாதிரி விமர்சனம் என்னம்மா? ஓகே, லாலிபாப் சாப்பிட்ற குழந்தைன்னா நீங்கள் அப்படியே பிடிங்கி கிழிச்சிட்டிங்களா? நான் கேட்குறேன், உன் கட்சி சின்ன உடைச்சது யாரு? நீ எங்கே போய் நிற்கிற? உனக்கு உன்னுடைய கணவர் விஜயகாந்த் மீது மன்னிக்காதுன்னு பலரும் வந்து கீழேயே வந்து சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. உண்மையாலுமே கேப்டன் விஜயகாந்த் கட்சியில் இருக்க நபர்கள் எவனுமே இந்த திருப்பி விஜயகாந்த் கட்சி இப்போ ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவரை உச்சபட்ச கேவலப்படுத்திய திமுக அவரை பர்சனல் அட்டாக் பண்ணி அசிங்கப்படுத்தி அவர் உடல் ரீதியாக அவர் அந்த மாதிரி ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க. கலைஞர் உட்காந்து ரசிச்சார் வடிவேல பேச விட்டு, கீழே குலுங்கி சிரிச்சால்தான் ஸ்டாலின். இன்னைக்கு 2 பேரும் உட்காந்து அண்ணன் தங்கச்சின்னு கதை பண்ற, பாசமலர் படம் காட்டுற எங்களை பார்த்த பைத்திய மாதிரி தெரியுதான்னு தான் அவன் கட்சிக்காரனே கேட்கறான். நீ உன் சுய லாபத்திற்காக கேவலம் இந்த அரசியலுக்காகவும் காசுக்காகவும் சீட்டுக்காகவும் போய் தலைவரை கொண்டு போய் அடமானம் வச்சிட்ட. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. அவர் ஏமா நான் கேட்குறேன், உண்மையாலுமே சமூக நீதியை காப்பாற்றியவர் யாருனாக்கா விஜயகாந்த் அவர்கள் தான். சினிமா துறையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடை ஒழிச்சிட்டு எல்லாருக்கும் சரிசமமாக ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்து கண்டிப்பா 25 லட்சம் பேருக்கு மேலே வந்து அவருக்கு கார்டுக்கு காசு கொடுத்து கார்டு மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காருமா அவர். அப்படியாப்பட்ட மனுஷன் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, தப்புன்னு சட்டமன்றத்தில் நாக்கு மடித்து பேசுனதாக இருக்கட்டும். இந்த பக்கம் கலைஞரை சட்டமன்றத்துலேருந்து வெளியில் அனுப்பிச்சு திரும்பி சட்டமன்றத்துக்குள்ளே வரவே இல்லை கலைஞர், அப்படியே மறைச்சு போனார். அப்படி சிங்கம் மாதிரி இருந்த மனுஷனுடைய புகழை வந்து கெடுத்து கேவலப்படுத்தினவங்க கூட ஒரு காசுக்காகவும் சீட்டுக்காகவும் போய் நீ உட்காந்துக்கிட்டு நீ விஜய் அவர்களை கொடுத்து இவ்வளோ இழிவாக பேசுறீங்கனாக்கா அதுக்கு தான் நேற்று மடிச்சு விட்டுட்டு அடித்தாங்க துண்டை. பார்த்தீங்களா? பிரேமலதாக்கா வரும்போது அடி விழுந்துச்சு. நேற்று திருப்பி அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து வராங்க. கமலஹாசன், இவங்க, ஸ்டாலின். பூ வச்சு அடிக்கிறாங்க. என்ன கிடைக்குது அடிக்கிறாங்க. ஸ்டாலின் கண்ணாடி கழட்டார், ஏன் நிப்பாடுன்ட்டு. அவ்வளோதான் இருக்குது உங்களோட நிலவரம். நீங்கள் வந்து இவரை தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு எந்த தகுதி மற்றவர்கள் நீங்கள். ஓகே, இவங்களெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் எலெக்ஷனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாங்கம்மா? இன்னும் ஒரு 5 days 6 days 1 week தான் ஷார்ப்பா. நீ யாருமே இல்லாத கூட்டத்தில் போய் யாருக்கிட்டே யாத்துற? நான் கேட்கக்கூடிய கேள்வி, நீ ஒரு இடத்துல ஸ்பாட்டில் ஒரு கூட்டம் கூட்டி வச்சிருக்கேல, காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து, இதில் என்ன பேரிடி திமுக என்ன தெரியுமா? 8000 ரூபா டோக்கன் கொடுக்கூடான்ட்டாங்க. தேர்தலானே இப்போ சொல்லிடுச்சு எலெக்ஷன் கமிஷன். முடிஞ்சா கூடவே பிரியாணியும் கொடுக்கூடான்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுவீங்க கதை, அவ்வளோதான். பிரியாணிக்காகவும் ஒரு அந்த டோக்கனுக்காகவும் மட்டும் தான் மக்கள் ஓட்டு போறான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கொள்கைன்னு ஒரு விஷயம் இங்கே இருக்கே. கொள்கை அவங்க கூட்டத்தில் வீரன் பாட்டில் வச்சு குடியார பாட்டில் வச்சு ஆடினா அது கொள்கையா? ஏமா ஆடலும் பாடலும் போட்டு காமனாக வந்து குளிக்க வச்ச கொக்கோ கோலான்னு அமைச்சர் வந்து ஆடுறாங்களா, அது கொள்கையா? நீங்கள் சொல்லுங்கள். உதயநிதி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீட்டு விளாண்டாங்களா போன வாட்டி மாநாட்டிலேயே, இது கொள்கையா? என்ன கொள்கை உங்கள்கிட்ட இருக்குது? 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ணுறான், அதை பற்றி ஒரு முதலமைச்சர் பேசல, துணை முதலமைச்சர் பேசல, என்ன ஆட்சி அப்புறம் பிடிங்கிட்டு உட்காந்துருந்தேன்? கேள்வி வருமா வராதா? நேற்று வரைக்கும் பாலியல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பொம்பளை பிள்ளை படிக்கிற பிள்ளை வெட்டுறானுங்க. விதை எவன் போட்டது? நீ தானே போட்ட. என்ன உனக்கு கொள்கை இருக்குது? நான் திமுக அதிமுகவுடைய எம்எல்ஏ எம்பி வீட்டில் கேட்குறேன், அவங்க வீட்டு பெண்கள் மீது கை வச்சதா ஒரு வரலாறு இருக்காமா? ஒரு பாலியல் வழக்கு இருக்காமா? எப்படி சாமானிய வீட்டு பிள்ளைகளை தொடுற? உனக்கு என்ன கொள்கை இருக்குது? ஆபாசமாக பேசுறது, அவதூறு பேசுறது, உங்கள் ஒப்பன்ட்டு கற்றுக்கிட்டது ஒன்று தானே. கோப்புகளை திறந்து பாருங்கள் தெரியும், ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியதை நாடகம் எடுத்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆபாசமாக பேசிட்டு சுற்றுற. அப்போ உனக்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? நான் கேட்குறேன், நான் திருட்டுத்தனமே பண்ணலடா, சொல்லுங்கடா ஒருத்தனாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட இல்லையா? ஒரே ஒருத்தன் ஒரு ஆள் கட்சிக்குள்ளே இருந்தால் போதுமா? ஆட்சி நடத்தக்கூடிய தலைவன் அப்படி இருக்கணுமா? தலைவன் எப்படி இருக்காரு? என்கிட்ட கார் இல்லைன்றாரு, நீ நம்புறியாமா? 10,000 தான் இருப்பு இருக்கு. ஓலாவை தான் புக் பண்ணி போறாராம், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம்மா, ஸ்டேட்மெண்ட்ஸா அது பண்றாங்க. இல்லம்மா, கார் இல்லையா சொந்தமா, கையில 10,000 ரூபாய் காசு கூட இல்லையா, ஓலா புக் பண்ணி போறதுனால ஓலா முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்போ நான் பதிவுகள் நான் பார்த்தேன். நான் சொல்றேன், எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அவர் மேல இருக்கு. இருந்தாலும் நேர்மையா இருக்கிறாங்க. பேரனை வச்சு ரஜினி கமலை வச்சு படம் எடுக்கிறாங்க. பாவம் கஷ்டப்படுற ஆட்கள். அந்த அம்மா விளாக்ல வந்து துர்காம்மா காட்டியிருப்பாங்க. என்னது வெள்ளி பீரோ. இப்போ வந்து கோவிலுக்கு வந்து அந்த தலையில வைக்கக்கூடிய கவசம் கொடுத்திருக்காங்க. காசே இல்லம்மா, கஷ்டப்படுறாங்கம்மா. வெள்ளி பீரோ தான் இருக்கும். 30 லட்சம் மதிக்கத்தக்க தலைக்கவசம். புரிஞ்சுங்களா? விஜய் வெளியே வா நாங்களா? துர்கா அம்மா நேற்று நோட்டீஸ் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அரசுல இருக்க எல்லாரும் பிரச்சாரம் பண்றது இயல்பு தானே சார். எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. தன்னுடைய பையன் கூட அரசியலுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாரு. அப்போ புழுகினி பயிலன்னு ஒத்துக்கிறீங்களா? குடும்ப புழுகினியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு பிரச்சாரம் சபரீசன் இன்னைக்கு வந்து நேரடியாக அரசியல் குறித்து பேசுறீங்க. துர்கா அம்மா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்து சுத்துறீங்க. இவ்வளவு நாள் இல்லாத விஷயத்தை இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம்னாக்கா பயத்தை ஏற்படுத்தியது விஜயா. எஸ்,
மக்கள் உன் பக்கம் நிக்கல, அவர் பக்கம் நிக்கிறாங்க. அவர் வந்தாலும் வராட்டியும் அவருக்கு தான் ஓட்டு பண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பயம் ஏற்படுது. அதான கலை யதார்த்தம். ஆனா இப்ப களம்னு சொல்லும்போது பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசும்போது கூட நான் அந்த இடத்துல வந்து எம்எல்ஏ வரேன், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படி சொல்றாரு. ஆனா இங்க 2 இடத்துலயும் வெற்றி வாய்ப்புன்றது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு % சாத்தியம் நினைக்கிறீங்க? மக்கள் அதுக்கு பொறுத்த வரைக்கும் ஓட்டு போறது தயாராக தான் இருக்கிறாங்க. அதுல எந்த சிக்கலும் இல்லை. இப்ப கூடுதலா வந்து பெரம்பூரை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஓகே, இருக்கிறதுலேயே இந்த தொகுதி லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. நான் களத்துக்கு போனேன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டு, பாத்ரூம் இல்லை சார். எங்கம்மா போகிறாங்க? ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, தண்டவாளம், அது ஓரமாக தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் போய் நேரடியாக பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறார்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து எல்லாம் போகிறாங்க. ஆனால் இத்தனை வருடங்களாக திமுக கோட்டையாகவும் அதிமுக கோட்டையாகவும் இருந்திருக்கு. இவங்க புழுனது இதுதான், சரியே பண்ணாமல் இருக்கு. இவங்க கிழிச்சது இதுதான்மா. 70 வருஷமா நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் நாங்கள்ல. திமுக காரன் தான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் தான் அந்த மாதிரி கேவலமாக பேசினா. ஒரு குழந்தைய இயற்கை உபாதை கழிக்க போன குழந்தைய வந்து பாலியல் பண்ண செஞ்சு கொண்டாங்கல்ல, ஏன் புதருக்கு போனான்னு கேள்வி கேட்டானுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு சென்னையிலேயே அவங்க வாழக்கூடிய பகுதியில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. இந்த பெண்கள் சொல்லுவது, சார் நாங்கள் இரவு நேரம் ஆகும் வரை அடக்கி தான் இருக்கணும், ஒரு யூரின் போகிறதுனா கூட நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது சாயங்காலம் வரைக்கும்ன்றாங்க. அந்த லட்சத்தில் இருக்க அந்த தொகுதி. இவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தது அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும். அஃபிடவிட்ல எவ்வளோ கணக்கு அமைச்சார், இவங்கள மாதிரிலாம் புழுநிலாம் எல்லாம் செய்யலை. தனிப்பட்ட முறையில் அவருடைய பணத்தை யூஸ் பண்ணி அந்த தொகுதியை மேம்பட வைக்கணும்ன்றது அவருடைய நோக்கமே. இருக்கிறதுல ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்றதுக்கப்புறம் சர்வே எடுத்த பிறகுதான் நம்ம இதை மாற்றி காட்டுவோம். ஒரு தொகுதியை நம்ம மாற்றுவதன் மூலமாக இன்னைக்கு எப்படி இளைஞர்கள் மொத்தமாக அரசியலுக்கு மாற்றினாரு, அதே போல் அந்த தொகுதியை நம்ம மாற்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்துவதன் மூலமாக அப்போ இப்படி செய்ய முடியும். எம்எல்ஏ ஃபண்டு இவ்வளோ இருக்குது, பர்சனலாக இவ்வளோ செய்ய முடியும், கட்சி நிதி வாங்கி செய்ய முடியும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு ஆள் நினைச்சார்னா இவ்வளோ இளைஞர்களை அரசியலுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். ஒரு மாவட்டத்தையே வந்து இந்த அளவுக்கு மாற்ற முடியும்ன்றதை தேர்வு செஞ்சு தான் அந்த தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். மாற்றதுக்கான வாய்ப்புகளை மக்கள் கொடுப்பாங்களா பெரம்பூர் மக்கள்? நிச்சயமா, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. குளத்தூர்ல தான் கொடுப்பாங்களான்னு தெரியல. குளத்தூர்ல அது சிஎம்மோட தொகுதி சார். எக்ஸ் சார் எக்ஸ் சிஎம் இனி எக்ஸ் தான்மா. தெரியலையே, எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தானே நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணலாமா? ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இதே போல பேசுறேன். நன்றி சார். நன்றிம்மா.